நேத்து நான் நடத்தின லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க தான் நிறைய டவுட் கேட்பீங்களே பசங்களா. அதுவா டீச்சர், டவுட்லாம் நிறைய இருக்கு டீச்சர். பாடத்துல மட்டுமா டவுட்ஸ் இருக்கு, வாழ்க்கையே டவுட்டா தான் டீச்சர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். உடம்புல எங்க பார்த்தாலும் வேர்க்குது டீச்சர், ஆனா ஏன் இந்த உதட்டுல மட்டும் வேர்க்க மாட்டுது? டீச்சர் எனக்கும் ஒரு டவுட் டீச்சர். இந்த அடமழை பெய்யும் போது வானம் மட்டும் ஏன் டீச்சர் கருப்பாவே இருக்கு? டீச்சர் இன்னொரு டவுட், பொழுதேனிக்கும் தண்ணியிலேயே இருக்கே இந்த மீன், இதுக்கெல்லாம் சளி பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு மற்றும் மாரடைப்பு வராமல் தற்காத்துக் கொள்வது குறித்து டாக்டர் சரவணவேலு அவர்கள் கூறிய நிகழ்ச்சியினை இப்போது கேட்கலாம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணவேலு சார், ஹச்ஓடி எமர்ஜென்சி மெடிசன், மீனாட்சி ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். ஸோ அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஸோ ஹார்ட் அட்டாக்கை பற்றின ஒரு ஸ்மால் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் அட்டாக்னா என்ன சார், அது எப்படி சார் வருது? நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம தமிழில் மாரடைப்புன்னு சொல்கிறோம். மாரடைப்புனா என்ன அர்த்தம்னா, இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்களில் கொழுப்போ இல்லை ரத்த கட்டியோ அடைப்பு ஏற்படுத்துறது தான் மாரடைப்பு. பொதுவாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இருதயம் வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணாலும் தனக்கு தேவையான ரத்தத்தை வந்து அப்படியே அதால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு நம்ம கை காலுக்கு ரத்த குழாய்கள் இருக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியாக ரத்த குழாய்கள் இருதய தசைகளுக்கு உண்டு. அந்த ரத்த குழாய்கள் 3 ரத்த குழாய்கள் உண்டு. ஸோ அந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அல்லது ரத்த கட்டி வந்து அதில் படிஞ்சு அதனால் அடைப்பு ஏற்படுறது தான் நம்ம மாரடைப்புன்னு சொல்கிறோம். அப்படி அந்த எந்த தசைகளுக்கு, இருதயத்தோட முன்பக்க தசை, பின்பக்க தசை, வலது பக்க தசை, இந்த மாதிரி உள்ள தசைகளுக்குள்ள அந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது எந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதோ அந்த ரத்த குழாய், அந்த தசைகள் வந்து இயங்காது. இருதயம் வந்து தன்னை சுருங்கி விரியக்கூடிய சக்தியை இழந்துரும். அதைத்தான் நம்ம வந்து ஹார்ட் வந்து பலகீனமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஹார்ட்டோட பம்பிங் பவர் வந்து நம்ம எக்கோ ஸ்கேனில் பார்ப்போம். நார்மலாக வந்து 70% இருக்கும். 70% என்ன அர்த்தம்னா, 100 ml அந்த இதயத்தோட தசைகள் ரிசீவ் பண்ணுதுன்னா அது சுருங்கி விரிகிற அந்த வேகத்தில் 100ல் 70%, 70 ml வந்து அது வெளியில் தள்ளிடும். ஸோ இதே இது வந்து அந்த இதயத்தோட தசைகளில் வந்து அந்த ரத்த ஓட்டம் இல்லாத போது அது 30%ஆவோ 20%ஆவோ குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்திலேயே ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ 100 ml வருதுன்னா 20 ml தான் இருதயத்திலிருந்து வெளியேறும்.
ரிமைனிங் 80% ஆஃப் அந்த ரத்தம் இது வந்து ஹார்ட்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹார்ட்லேயே ரத்தம் தேங்கும் போது மித்த உறுப்புகளே ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு டேங்கை எம்டி பண்ணால் தான் இன்னொரு டேங்க்லேருந்து நம்ம தண்ணி கொண்டு வர முடியும். அப்போ ஹார்ட்ன்றது ஒரு டேங்க் மாதிரி, ஒரு சேம்பர் மாதிரி தான். ஸோ அதுலேயே ரத்தம் தேங்கும் போது முக்கியமாக நுரையீரலையே ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நுரையீரலில் ரத்தம் தேங்கும் போது நமக்கு அந்த உள்ளே இருக்கிற காற்று, ஆக்சிஜன் வந்து உள்ள நுரையீரலில் போய் சேர முடியாது. அதனால அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும். வேற என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இருதயத்தோட சுருங்கி விடுற சக்தி குறையிறதுனால இருதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறது குறையிறதன் காரணமாக மித்த உறுப்புகளுக்கு முக்கியமாக சிறுநீரகத்துக்கு ரத்தம் போகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூரின் வெளியில் வர்றது குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த உடம்புல உள்ள யூரியா அந்த மாதிரி கழிவுகள் வெளியேற முடியாமல் அது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நேரடியாக சிறுநீரகத்தில் பாதிப்பு இல்லைனா கூட இருதயத்தை நம்பி இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அதில் இருதயத்தோட செயல்பாடு குறையும் போது அந்த உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்போ அதே மாதிரி வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது அவங்களுக்கு மயக்கம் இந்த மாதிரி இது ஏற்படும். ஸோ இதுதான் வந்து இருதயத்தில் அல்லது மாரடைப்பு ஏற்படக்கூடிய பொதுவான அறிகுறி. ஓகே சார், இப்போ நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணணும் நம்ம என்ன சார் பண்ணணும்? ஸோ மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தூக்கம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது அடல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பருவம் அடைஞ்சவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 8 மணி நேரமாக தூங்கணும். நம்ம பார்த்தோம்னா குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 22 மணி நேரம் தூங்கும். ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 18 மணி நேரமாக அது தூக்கம் குறைஞ்சிரும். அதாவது அந்த சிசு வயிற்றில் இருக்கும்போது அசையும் போது மட்டும்தான் அந்த அம்மா உணர்வாங்க. 2 மணி நேரம் மட்டும்தான் குழந்தை முடிச்சிருக்கும். பிறந்த உடனே அது 18 மணி நேரமாக குறையும். ஸ்கூலுக்கு போகும்போது 15 மணி நேரம், எல்கேஜி யூகேஜி போகும்போது அப்படியே நம்ம ஏஜ் ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 70 வயசு அதில் இருக்கிற நபர்கள்லாம் 6 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். எதனால அந்த தூக்கத்தை நம்ம வந்து முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தூக்கத்தில் தான் நமக்கு வந்து உள்ள உறுப்புகள் எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. முக்கியமாக அந்த மூளை பார்த்தோம்னா அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம். இதுலேயே அந்த நிறைய கெமிக்கல் அந்த மாற்றங்கள் உள்ளே நடக்கும். டோபமின் அந்த கெமிக்கல் மூலமாக தான் அந்த நம்ம சிந்திக்கக்கூடிய பரிமாற்றங்கள் நடக்கும். மின்னோட்டங்கள்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது எல்லாமே அந்த டோபமின் அது வேணும். அப்போ நைட்டில் பார்த்தோம்னா அந்த டோபமின் அப்படி குறைஞ்சி போயிடும். காலையிலேருந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால மூளை செயல்படுத்துறதுனால அது குறைஞ்சி போயிடும். நம்ம அந்த தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த டோபமின் பழையபடிக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் 12 மணி 9 மணிக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். ஒரு 12 மணி நேரம் நமக்கு வந்து கேப் இருக்குது. அப்போ அந்த செரிமானம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த 12 மணி நேரம் டைம் நமக்கு ரொம்ப முக்கியம் நைட்டில். அதே மாதிரி கை கால் எலும்புகள் வந்து தேய்மானம் இருக்கும். அந்த அதையும் நம்ம நடக்கிறோம் எல்லாம் செய்கிறோம். இந்த தேய்மானங்களை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து டைம் வேணும். ஸோ இது எல்லாமே அந்த நைட் டைம் தான் நடக்கும். அதே மாதிரி தான் அந்த இருதயத்துக்குரிய ஸ்ட்ரெஸ் குறையணும் அப்படின்னால தூங்கும்போது இருதயத்தோட வேகம் குறைஞ்சிரும். நார்மலாக நம்ம பகலில் முடிச்சிருக்கும் போது 80-90 இருக்கக்கூடிய அந்த இருதயத்தோட துடிப்பு வேகம் இரவு நேரங்களில் பார்த்தோன்னா 60 அந்த ரேஞ்சு குறைஞ்சிரும். ஸோ அப்போ வேகம் குறையும் போது இருதயத்துலேயும் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் இருந்ததுன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். 1. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து நிறைய வந்து கவலைகளில் இருக்கோம், இல்லை பயத்தில் இருக்கோம், டென்ஷனில் இருக்கோம், கோபம், நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட உடலில் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துது. எல்லாமே வந்து அந்த உடலில் உள்ள சில கெமிக்கல்ஸ், அட்ரிலின் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்னால பல பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அதை மேனேஜ் பண்ண பழகணும். அது எப்படி பழகிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக அந்த யோகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது யோகா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா எண்ணங்கள் வேற எங்கெங்கேயோ போகுது. ஸோ அந்த மாதிரி போகாமல் நம்ம வந்து ஒருமுகப்படுத்தணும். அப்போ அது மாதிரி எனக்கு யோகா பண்ண முடியல, மெடிடேஷன் பண்ண முடியலன்னா வேறு வழிகள் இருக்குது. மியூசிக் கேட்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்த்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மீன் வளர்க்கலாம், ஒரு செடி வளர்க்கலாம், தோட்டம் போடலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணலாம், டிராயிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அது பண்ணும்போது அதை ஒருமுகப்படுத்தணும். நம்ம என்ன வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்போ ஒரு மீன் வளர்க்குறாங்கன்னா அந்த மீன் வந்து எப்படி நீந்துது, அது உடம்புல எத்தனை புள்ளிகள் இருக்குது, எப்படி சாப்பாடு முழுங்குது, அது எப்படி தன்னோட டைரக்ஷன் மாற்றுது, எப்படி குட்டி போடுது, இப்படி ஒரு 7-8 வயசில் நீங்கள் வந்து விளையாண்டுருப்பீங்களே அந்த மாதிரி நம்ம மீனை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ அதே மாதிரி தோட்டம் போடுறோன்னா ஒரு செடி போதும், இதுக்காக செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நீங்கள் வந்து ஒரு விதையை நட்டு வச்சு அது எப்படி முட்டி முளைச்சி மேலே வருது, அது எத்தனை இலைகள் இன்றைக்கி வளர்ந்துருக்கு, அதில் நரம்புகள் எப்படி போகுது, அதில் ஏதாவது வந்து இன்றைக்கி மொட்டு வருதா, பூ வருதா, அந்த காய் எப்படி பெருசாகுது, இது மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே அது ஒரு வகையான தியானம் மாதிரி தான். இது 2வது விஷயம். 3வது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உயரத்துக்கு ஏற்ற சரியான இடம் இருக்கணும். அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்னா எத்தனை சென்டிமீட்டர் உயரமாக இருக்கிறோம்னு பார்க்குறோம். ஸோ 5 அடி இருக்கிறோம்னா 150 சென்டிமீட்டர் வரும். அதுலேருந்து நம்ம 100 கழிச்சிக்கணும். அப்போ 50 கிலோ. ஸோ எந்த உயரம் இருந்தாலும் சரி, 6 அடி இருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர், 100 கழிச்சிங்கன்னா 80 கிலோ. ஸோ அப்போ இதுதான் நமக்கு சரியான எடை. அந்த இடையில ஒரு 5 கிலோ முன்ன பின்ன இருக்கிற தப்பு இல்லை. அதை விட நம்ம அதிகமாக இருந்தோம்னா அந்த எடையை குறைக்கிறதுக்கான நம்ம நடவடிக்கை எடுக்கணும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி. ஸோ டெய்லி வாக்கிங் போகணும். முக்கியமாக வந்து அந்த எப்போ நமக்கு அந்த தொடை எலும்புக்கு நம்ம வேலை கொடுக்குறத நிறுத்துகிறோமோ உடனே இருதயத்தோட ரத்த குழாயில் அந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. ஸோ டெய்லி வாக்கிங் போகிறவங்களுக்கு இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்களில் அந்த கொழுப்போ இல்லை ரத்த கட்டி படிகிறதோ நாள் தள்ளி போகும். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எலும்பு முடிஞ்சிருச்சு அல்லது நடக்காமல் இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாகவே இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடை எலும்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது 4வது விஷயம். கடைசியாக என்னன்னு சொன்னால் அந்த உணவு கட்டுப்பாடு.
உணவு கட்டுப்பாடில் இப்போ உள்ள கான்செப்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவுச்சத்து உள்ள பொருளை குறைச்சிக்கங்க. பழைய கான்செப்ட்லாம் வந்து என்ன சொல்ல சரிவிகித உணவு அப்படின்னா 70% கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கணும், 20% புரதச்சத்து இருக்கணும், 10% வந்து கொழுப்புச்சத்து இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ அதனால இப்போ இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறனால தான் சக்கரை வியாதியிலேருந்து எல்லா நோய்களுமே வருது. அது வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாவுச்சத்தை 70% நம்ம உணவில் இருந்து 40% நம்ம குறைச்சிக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் டயட்டை வந்து 20லேருந்து 50 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபேட் அதே 10ல் இருக்கட்டும். இப்போ இந்த கான்செப்டில் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாவுச்சத்து உள்ள குறைச்சிக்கிட்டோம்னா முக்கியமாக அந்த அரிசி கோதுமை. சில பேர் நினைக்கிறாங்க சப்பாத்திலாம் நல்லது அப்படிங்கிறது. சப்பாத்தியும் அதே தான். சப்பாத்தி எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா கணக்கு தெரியும், அரிசின்னு நமக்கு கணக்கு தெரியாது. அதனால சப்பாத்தினா ஒரு சப்பாத்தி நம்ம சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ எப்படி நம்ம சாப்பிடணும்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ காலையில் சாப்பாடு எடுக்கிறவங்க 2 கொய்யாப்பழம் இல்லை ஒரு கொய்யாப்பழம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறில் நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாவுச்சத்து குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் வந்து திரும்ப 2வது சாப்பாடு சாப்பிடணும். அந்த டைமில் சாப்பிட வேண்டியது பயிறு, சுண்டல், கொண்டைக்கடலை, பட்டாணி, பீன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்சஸ் சொல்லக்கூடிய தானிய வகைகள் நம்ம வந்து சாப்பாடில் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ திரும்ப மதியானம் 1 மணிக்கு நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் 3 வகையான சாப்பாடு, அதாவது சாம்பார் ஊற்றுவாங்க, ரசம் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் மோர், அப்படி சாப்பிடக்கூடாது. முதல்ல சாப்பிடும்போது காய்கறிகளை பூரா சாப்பிட்டுக்கணும். அவரைக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், அந்த மாதிரி என்னென்ன கூட்டு வைக்கிறாங்களோ அதை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயிறில் நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவைக்கு மட்டும் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது சாம்பாருக்கு மட்டுமோ அல்லது ரசத்துக்கு அல்லது வந்து நம்ம வந்து மோருக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் திரும்ப நமக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படி பசிக்கும் போது பழையபடிக்கு இந்த தானியங்கள் 9 தானியங்கள் இருக்குது, நவதானியங்கள்னு சொல்லுவோம். அதில் வந்து ஏதாவது ஒரு காலையில் சுண்டல் சாப்பிட்றீங்கன்னா பயிறு இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்ம நைட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதே ஒரு சப்பாத்தி மட்டும் நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கு வைக்கக்கூடிய சைட் டிஷ் ஒரு கொண்டைக்கடலை குருமா வச்சுக்கலாம், அது பட்டாணி குருமா வைக்கிறீங்கன்னா அந்த பட்டாணி நீங்கள் 1/2 கிலோ கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதிலலாம் வந்து உங்களுக்கு வெயிட் கூடவே கூடாது. ஆனால் இது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கூடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து புரதத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா வெயிட் கூடுமா? நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா வெயிட் கூடவே கூடாது. முக்கியமாக வந்து நான் வெஜிடேரியன் இருக்கிறது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா 1/2 கிலோக்கு சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. சிக்கன் அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தோல் நீக்கிய சிக்கன் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கூட. பட் என்ன பிரச்சனைனா அது வந்து வேக வச்சு அல்லது வந்து குழம்புல வச்சு சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறாங்க. அந்த எண்ணெயில் உள்ள இது அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது, வெயிட் ஏறுது. முட்டையெல்லாம் சாப்பிட்டோம்னா வெள்ளைக்கரு மட்டுமே, நீங்கள் 5 வெள்ளைக்கரு சாப்பிட்டா கூட வெயிட் ஏறவே ஏறாது. ஸோ அப்போது நான் வெஜிடேரியன்லையும் நம்ம மிருகங்களே பார்த்தா தெரியும். யானை பார்த்தீங்கன்னா குண்டா இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். மாடு பார்த்தா வயிறு பார்த்தீங்கன்னா பானை மாதிரி இருக்குது, அது வெஜிடேரியன் தான். ஸோ இப்போ வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகவே பானை மாதிரி தான் இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற அனிமல்ஸ் பாருங்கள், புலி பாருங்கள், இல்லை நாய் பாருங்கள், அல்லது வந்து சிறுத்தை பாருங்கள், வயிறு எல்லாமே ஒட்டி போயிருக்கும். அப்போது நான் வெஜிடேரியன் சாப்பாடுனால வெயிட் ஏறிடும் அப்படின்றது வந்து ஒரு மூட பழக்கம், மூட நம்பிக்கை. முக்கியமாக அந்த நான் வெஜிடேரியனில் சேர்ந்து கொழுப்பு உள்ள ஐட்டங்கள் சாப்பிட்டோம்னா, அந்த கோழியோட தோல் சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறும். அல்லது வந்து மட்டன் மாதிரி, அதை ரெட் மீட்டுன்னு சொல்லுவோம், சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் மீட் ரொம்ப நல்லது. மீன், கோழிலாம் ஒயிட் மீட். மாடு, ஆடு, பன்றி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ரெட் மீட்டுன்னு சொல்லுவோம். கறி பாத்திரம் சிவப்பாக இருக்கும். அதில் எல்லாமே கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகம். அது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும், வெயிட்டு நமக்கு அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ இப்போ இந்த 5 விஷயங்கள் தான் பேசிக். ஸோ நம்ம தூக்கத்தை சரியாக வச்சுக்கணும், 8 மணி நேரம் வச்சுக்கணும். 2வது நம்மளோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணணும். 3வது டெய்லி வாக்கிங் போகணும். 4வது நமக்கு உயரத்துக்கு எத்தனை எடையை மெயின்டைன் பண்ணணும். 5வது சரியான உணவு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு மருந்துகள் தேவை இருக்காது, இருதயத்திலேயே பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சார், ஸோ ஹார்ட் அட்டாக்கை பற்றி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். ஸோ இப்போ அடுத்து இப்போ ரீசன்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, அண்ட் தென் மொபைல் பேசிட்டே போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் சார் நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஹெல்மெட் போடாதனால ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்படுறதை நான் பார்த்துருக்கேன். ஹெல்மெட்டுன்றது வந்து கவர்மெண்ட் வந்து இது நமக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்கன்றதுக்காக நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நமக்காக நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக போட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னால உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா தலைக்காயத்தினால ஏற்படுறது 40% வந்து உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ உடம்புல வந்து முக்கியமான உறுப்புகள் பார்த்தோன்னா 20 முக்கியமான உறுப்புகள் இருக்குது. மூளை இருக்குது, இருதயம் இருக்குது, 2 நுரையீரல் இருக்குது, 2 சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், அது போக வந்து பெரிய பெரிய எலும்புகள், இரத்த குழாய்கள், இதில் எந்த இதில் அடிப்பட்டாலுமே உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம ஈக்குவலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு உறுப்புலையும் அடிப்பட்டால் 5% தான் சாகணும். இப்போ மூளையில் அடிப்பட்டாலும் தலையில் அடிப்பட்டாலும் 5% தான் சாகணும். ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் உயிரை காப்பாற்றினா கவசம் போட்டு போங்க, உடம்பு முழுசும் கவசம் போட்டு போங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ஏன் தலைக்கு மட்டும் கவசம் போட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்காயத்தினால ஏற்படக்கூடிய உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 40%. ஸோ இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தலையில் உள்ள நம்ம மூளை வந்து ஹைலி காம்பேக்டாக வந்து ஒரு சாலிட் ஆர்கன். ஸோ அப்போ அந்த ஒரு அதாவது வந்து டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அடர்த்தி. வெயிட்ன்றது பார்த்தா 1.5 கிலோ தான், பட் அதோட அடர்த்தி பார்த்தோம்னா அதிகம். இதே இது நம்ம நெஞ்சில் பார்த்தோம்னா வெயிட் பார்த்தோம்னா ஒரு 10-15 கிலோ இருக்குது நம்ம மார்போட வெயிட்டு. ஆனால் உள்ளுக்க பார்த்தோம்னா நுரையீரல் இருக்கிறனால அதில் வெறும் காற்று தான் இருக்குது. அப்போ நெஞ்சோட அடர்த்தி ரொம்ப கம்மி. வயிற்றில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாலிட் ஆர்கன் சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் வந்து
ஒரு 4-5 ஆர்கன் இருக்குது. மீதி எல்லாமே வந்து நம்ம இறப்பையும் குடல்கள் மட்டும்தான். அதில் உள்ள காற்று தான் இருக்குது, எல்லாமே டியூப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ அப்போ அதில் வந்து அடர்த்தி பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ மொத்த எடை பார்த்தாலும் 40 கிலோ 20 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வயிறுக்கு நம்ம அடர்த்தின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. ஸோ இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து மொபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால நம்ம வந்து வேகமாக போய் பிரேக் பண்ணும்போது அந்த கழுத்தில் அசைவு இருக்கிறனால தரையில் போய் விழும்போது முதல்ல போய் முட்டுற ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான் முட்டும். அதேமாதிரி டீசலரேஷன், பின்னாடி விழுந்தாலும் முதல்ல போய் நம்ம வந்து இடிக்கிறது பார்த்தீங்கன்னா தலை தான் இடிக்கும். ஸோ அதனால வந்து விபத்துனால அடிப்படும் போது உயிரிழப்பு நம்ம பார்க்கும்போது 40% இழப்புகள் இது உயிரிழப்பு ஏற்படுறது காரணம் தலைக்காயம் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹெல்மெட் போட சொல்கிறோம். இது முதல்ல பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மித்த எல்லா உறுப்புகளுக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. இப்போ ஹார்ட் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். உறுப்பு தானம் கொடுத்தா ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இருக்குது. நுரையீரல் வேலை செய்யலை அப்படின்னா வெண்டிலேட்டரில் நம்ம போடலாம், மிஷின் மூலமாக செயற்கை சுவாசம் கொடுக்கலாம், இல்லை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். சிறுநீரகம் வேலை செய்யலைன்னா டயாலிசிஸ் பண்ணலாம். ரத்த இழப்பு ஏற்படுச்சுன்னா ரத்தம் செலுத்தலாம். எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா வேற ஒருத்தர் தானம் கொடுத்தாங்கன்னா அந்த எலும்பு இது பண்ணலாம், அல்லது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். இப்படி எல்லா உறுப்புகளுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. ஆனால் மூளைக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அந்த மூளை செதஞ்சு போய் பக்கவாதம் மாதிரி அல்லது மூளையில் உள்ள அணுக்கள் எல்லாமே இறந்து போய் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் மருத்துவம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் மூளையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் மட்டும் ஹெல்மெட் போட்டால் பத்தாது, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும். ஸோ நிறைய நேரங்களில் முன்னாடி இருக்கிறவங்க தான் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க வண்டியை ஓட்டுறவங்க. ஸோ விழும்போது அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நம்ம விழப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிலர் அவங்களே வந்து கீழே விழும்போது வந்து கையை ஊனி தப்பிச்சுக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற அவங்களோட மனைவி, பொதுவாக வந்து போகும்போது ஹஸ்பண்ட் ஓட்டுறாங்கன்னா பின்னாடி மனைவி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விழப்போறன்றது தெரியாது, நம்ம கணவரை வந்து நம்பி போகிறாங்க. ஸோ அப்போ விழுகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான காயங்கள் ஏற்படுது, ஈவன் உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ அதனால ஓட்டுற நபரும் ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும், பின்னாடி உட்காந்து போகிறவங்களும் ஹெல்மெட் அணிஞ்சிக்கிறது நல்லது. அதனால் கவர்மெண்ட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக ஹெல்மெட் போடாதீங்க. ஸோ நம்மளை நம்பி வீட்டில் வந்து பல பேர் இருக்காங்க, நம்மளோட மனைவி இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்குது. நம்ம நல்லபடியாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்த்து வரவன் எப்படி வரான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் குடிபோதையில் வருவான், ஆடு மாடு குறுக்க வரும், நாய் குறுக்க வரும், ரோட்டில் பள்ளங்கள் இருக்கும், மழை பெய்யும் போது அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ விழும்போது இந்த ஹெல்மெட்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு விழுகலைன்னா சந்தோஷம் தான், விழுகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த ஹெல்மெட் கண்டிப்பாக நம்ம உயிரை பாதுகாக்கும். ஓகே சார், ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? ஸோ இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் பார்க்கும்போது நிறைய பேர் நான் பார்க்குறோம், இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்போலாம் வந்து 28 வயசுலலாம் இங்கே மருத்துவமனைக்கு வந்து மாரடைப்போட வந்து நோயாளிகள் வர்றாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, அது தூங்காமல் இருக்கிறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இருந்து செல்ஃபோன் பார்க்குறது, அல்லது வந்து தன்னோட கேரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக டே நைட் ஒர்க் பண்ணுறது. ஸோ காலையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, நைட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி இந்த தூக்கத்தை அவங்க கெடுத்துக்கும் போது அந்த உடம்புல உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம காக்கா குருவிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கே எழுந்திரிச்சிரும். ஸோ கதை நம்ம சத்தம் கேட்கும், இறத எடை போகும், திரும்ப சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து கூட்டுக்குள்ள அடைஞ்சிடும். 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் பிரியாணி வச்சா கூட அந்த காக்கா உங்களுக்கு சாப்பிட வராது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இருட்டு வர்றதே வந்து நம்ம தூங்குறதுக்காக வந்து இயற்கை படைச்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு 7 மணிக்கு தூங்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது நீங்கள் பண்ணுங்க. காலையில் வேணால் 4 மணிக்கு எந்திரிச்சிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் நைட்டு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் நீங்கள் இயற்கையை மீறி செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுக்காக படைக்கப்பட்டது நம்ம உடம்பு கிடையாது. நம்ம உடம்பு படைக்கப்பட்டது வெளிச்சத்தில் வந்து வேலை செய்கிறதுக்காக படைக்கப்பட்டது. அதை நீங்கள் பிரேக் பண்ணி மாற்றும் போது எல்லா சிஸ்டமும் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இருதயம் இதெல்லாம் பாதிக்கும் போது, இல்லை மூளை பாதிக்கும் போது உங்களுக்கு உயிரிழப்பும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வருது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம், சின்ன வயசுலேயே சக்கரை வியாதி வருது, ப்ரெஷர் வருது, மனச்சிதைவு நோய் உள்ள டிப்ரெஷன் போகிறாங்க. ஸோ இப்படி பல நோய்கள் வருது, குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்து ஈவன் டைவர்ஸ் வரைக்கும் கூட நிறைய போகிறதுக்கு காரணமே வந்து இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதா. ஸோ அப்போது நம்ம வந்து இயற்கையோட ஒத்து போகணும். ஸோ உங்களோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த 5 விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், ஒரு நல்ல சமுதாயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்தியாவுக்கும் நம்ம இளைஞர்கள் வந்து வழிவகுக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது மாரடைப்பு மற்றும் மாரடைப்பு வராமல் தற்காத்துக் கொள்வது குறித்து டாக்டர் சரவணவேலு அவர்கள் கூறிய நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.